Hello 11th standard students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குவார்ட்டர்லி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு? கெமிஸ்ட்ரியோட போர்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? அதை மேம் கேட்குற இருக்கிறதுலே கெமிஸ்ட்ரி தான் நிறைய இருக்கு, 9 சாப்டர்ஸ் இருக்கு. அதை எப்படி மேம் கம்ப்ளீட் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஒரு சின்ன டிப் சொல்லித்தரேன், ஓகேவா? கெமிஸ்ட்ரி எப்படி ஈஸியாக படிக்கணும்னா இருக்கிற போர்ஷனை வந்து 3ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. எப்படி 3ஆக டிவைட் பண்ணா? ஃபிசிக்கல் தனியாக, இன்ஆர்கானிக் தனியாக, ஆர்கானிக் தனியாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் எடுத்துட்டோம்னா அதில் இருக்கிற ஐயூபேக் நேமிங் படிச்சு முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து நேம் reaction, important reactions and its conversion. அதை வந்து பார்த்தாலே போதும், ஆர்கானிக் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா போர்ஷன்ஸும் கவர் ஆகிடும், ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிசிக்கலில் பார்த்தீங்கன்னா டெரிவேஷன்ஸ் அண்ட் நியூமரிக்கல்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு டாப்பிக்கையும் படித்து முடிச்சிருங்க. புக் பேக்கில் இருக்கிற நியூமரிக்கல்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் இன்ஆர்கானிக்கில் பார்த்தீங்கன்னா தியரம்ஸ் அண்ட் லாஸ், நெக்ஸ்ட் வந்து டெஃபினிஷன். இது மூணையும் படித்து முடிச்சுட்டு புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இன்ஆர்கானிக்கில் இருக்கிற போர்ஷனும் ஆல்மோஸ்ட் கவர் ஆகிடும், ஓகேவா? ஆல்ரெடி நம்ம 100 லேர்னிங் சேனலில் வந்து பயாலஜி 11th பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரியோட குவார்ட்டர்லியோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் நிறைய வரப்போகுது. அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா 2024 குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் அதோட கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ண போகிறோம், ஓகேவா? சால்வ் பண்ணலாமா? ஓகே. First question என்ன கேட்டிருக்காங்க? Which one of the following is used as a standard for atomic mass? Atomic massோட ஸ்டாண்டர்ட் இதில் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எந்த சாப்டரில் வருது? ஃபர்ஸ்ட் சாப்டரில் வருது, ஓகேவா? ஃபர்ஸ்ட் சாப்டர் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ இதில் பார்த்தாலே தெரியும் என்ன ஆன்சர், C612, ஓகேவா? C612 தான் இதோட ஆன்சர், ஓகே? Next question, 2 electrons occupying in same orbital are distinguished by. உங்களுக்கே தெரியும், சேம் ஆர்பிட்டில் இருக்கிற ரெண்டு எலக்ட்ரான்ஸை டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்கு என்ன குவாண்டம் நம்பர் யூஸ் பண்ணுறோம்? ஸ்பின் குவாண்டம் நம்பர், ஓகேவா? ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஆன்சர் என்ன? ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஸ்பின் குவாண்டம் நம்பர் தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். இது என்ன சாப்டரில் இருக்குது? செகண்ட் சாப்டரில் இருந்து கேட்டிருக்காங்க, ஓகேவா? நெக்ஸ்ட், which one of the following elements have the highest electronegativity? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த கொஸ்டினோட ஆன்சர். பட் இந்த கொஸ்டின் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கு இந்த கொஸ்டின். 1 மார்க்கில் இந்த கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓகேவா? இது ஆன்சர் என்ன? ஃப்ளூரின். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆன்சர் ஃப்ளூரின். டிக் பண்ணுறேன், ஃப்ளூரின் தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? வாட் வுட் பி தி ஐயூபேக் நேம் ஃபார் அன் எலமெண்ட் வித் அட்டாமிக் நம்பர் 111? 1க்கு என்ன யூஸ் பண்ணுறோம்? யூஎன்ங்கிற டைம் தான் 1 அந்த மாதிரி வந்துச்சுன்னா யூஸ் பண்ணும். ஸோ இருக்கிற ஆப்ஷன்ஸில் என்னவா இருக்கும் ஆன்சர்? நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். எஸ், ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர், ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின் என்ன? வாட்டர் இஸ் எ விச் டைப் ஆஃப் ஆக்சைட்னு கேட்டிருக்காங்க. வாட்டர் இஸ் எ விச் டைப் ஆஃப் ஆக்சைட்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? வாட்டர் என்ன டைப் ஆஃப் ஆக்சைடு? ஆம்ஃபோட்டரிக் ஆக்சைடு. வாட்டர் என்ன ஆக்சைடு? வாட்டர் இஸ் அன் ஆம்ஃபோட்டரிக் ஆக்சைடு, ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? Next question, which of the following diagrams correctly describes the behavior of fixed mass of an ideal gas? T is measured in Kelvin temperature. இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தாலே தெரியும், ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் சி, இந்த டயக்ராம் தான் பிஹேவியர் ஆஃப் ஃபிக்ஸட் மாஸ் ஆஃப் அன் ஐடியல் கேஸை வந்து கரெக்டாக டிஸ்கிரைப் பண்ணுது, ஓகேவா? நெக்ஸ்ட், கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் என்ன? 31.1 டிகிரி செல்சியஸ், ஓகேவா? 31.1 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட், உங்களுக்கு ஆல்ரெடி ஆன்சர் தெரியும்னா நான் ஆன்சர் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. அந்த கொஸ்டின் டிக்டேட் பண்ணும்போதே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க, ஓகேவா? கொஸ்டின் டிக்டேட் பண்ணும்போது சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் எ தெர்மோடைனமிக் ஃபங்க்ஷன்? தெர்மோடைனமிக் ஃபங்க்ஷன் இல்லாமல் என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இன்டர்னல் எனர்ஜி தெர்மோடைனமிக் ஃபங்க்ஷன் தானே. நெக்ஸ்ட் என்ன? என்தால்பி ஆல்சோ தெர்மோடைனமிக் ஃபங்க்ஷன். என்ட்ரோப்பியும் தெர்மோடைனமிக் ஃபங்க்ஷன் தான். இல்லாமல் என்னெல்லாம் இருக்குது? ஃப்ரிக்ஷனல் எனர்ஜி இஸ் நாட் எ தெர்மோடைனமிக் ஃபங்க்ஷன். ஸோ ஆன்சர் என்ன? frictional energy. Option D, frictional energy. The bond dissociation energy of methane and ethane are 360 kilojoule mole inverse and 620 kilojoule mole inverse respectively. Then the bond dissociation energy of CC1 will be. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி இந்த கொஸ்டின் வந்து டெக்ஸ்ட் பேக்ல இருக்கு, ஓகேவா? டெக்ஸ்ட் பேக் கொஸ்டின் நம்பர் 19ல இருக்கு, ஓகேவா? 19
ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன 80 kilojoule mole inverse 80 kilojoule mole inverse. Next question, simple question. In which of the following equilibrium Kp and Kc not equal? இது வந்து ஆல்ரெடி புக்கிலே இருக்கும், புக் பேக்லேயும் சேம் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. புக் பேக்கில் வந்து கொஸ்டின் நம்பர் 12 என்ன சாப்டரோட கொஸ்டின் இது? 8th சாப்டரோட கொஸ்டின். ஸோ ஆன்சர் நீங்களே சொல்லுங்கள், என்னது? ஆப்ஷன் டி தான் 10th கொஸ்டினோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட், which one of the following statement is incorrect? கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன? for a systematic equilibrium q is always less than the equilibrium constant. அது கரெக்டா? இல்லைல்ல, ஆல்ரெடி நமக்கு இந்த இது கரெக்ட் இல்லைன்னு தெரியும். நெக்ஸ்ட், ஃபார் அ கன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸும் படித்து பார்த்துடலாம். ஈக்விலிபிரியம் கேன் பி அட்டைன்டு ஃப்ரம் எய்தர் சைட் ஆஃப் ஈக்குவேஷன். கரெக்ட் தானே? ஈக்விலிபிரியம் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன்லையும் பேக்வர்ட் டைரக்ஷன்லையும் அட்டைன் பண்ண முடியும். presence of the catalyst affects both forward reaction and reverse reaction to the same extent. presence of catalyst வந்து சேம் தான் ரெண்டு இதுலேயும். equilibrium constant varied with temperature. B, C, D வந்து கரெக்ட் தான். ஸோ the answer will be incorrect statement is option A. ஓகேவா? ஆப்ஷன் ஏ. இது ஆல்ரெடி புக் பேக்கில் கேட்டிருக்கு. சாப்டர் 8 கொஸ்டின் நம்பர் 6. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 6ல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். next question, which one of the following does not show metamerism exhibit பண்ணாத compound எதுன்னு கேட்டிருக்காங்க. either show metamerism, ketones also show metamerism, esters metamerism show பண்ற compounds தான். next என்ன இருக்கு? alcohols metamerism exhibit பண்ணுதா? இல்ல. so answer will be alcohols. ஓகேவா? next question என்ன? the purity of an organic compound is determined by option A வந்து chromatography, next வந்து crystallization, அதுக்கு அடுத்தது வந்து melting or boiling point, D வந்து both A and C ன்னு சொல்லிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், ஒரு organic compoundோட purity determine பண்றதுக்கு either வந்து chromatography techniques யூஸ் பண்ணுவோம், either வந்து melting or boiling method யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன? ஆப்ஷன் D, both A and C. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஒரு assertion reason question. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? tertiary carbocations are generally formed more easily than primary carbocations. ஓகேவா? ரீசன் வந்து என்ன? hyper conjugation as well as inductive effect due to the additional alkyl group stabilize tertiary carbonium ions. ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் ஏபிசியில் வந்து உங்களுக்கே பார்த்தா தெரியும், ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். என்னது? அந்த அசர்டேஷனும் ரீசனும் ட்ரூ தான். ரீசன் வந்து அந்த அசர்டேஷன் வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஸோ இதோட ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஆல்ரெடி இது புக் பேக்கில் கொஸ்டின் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 11 ஃப்ரம் 12th சாப்டர். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 11 ஃப்ரம் 12th சாப்டர். நெக்ஸ்ட் வந்து ஜியோமெட்ரிக்கல் ஷேப் ஆஃப் கார்போகேட்டையான். கார்போகேட்டனோட ஜியோமெட்ரிக்கல் ஷேப் என்ன? பிளானர். கார்போகேட்டையானோட ஜியோமெட்ரிக்கல் ஷேப் வந்து பிளானர். இது வந்து 12th சாப்டர்ல புக் பேக் கொஸ்டின் நம்பர் 15ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 1 மார்க் ஓவர் தான். இந்த 1 மார்க்லேயே பார்த்தா தெரியும் புக் பேக் கொஸ்டின் எவ்வளோ வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன புரியுது? புக் பேக் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 2 மார்க்ஸ் போகலாமா? 2 மார்க்ஸ். ஓகேவா? டிஃபைன் மோல் கான்செப்ட். சிம்பிள் கொஸ்டின் தான், ஈஸி டெஃபினேஷன், சிம்பிளாக ஆன்சர் பண்ணல. இது எதுலேருந்து கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சாப்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? எக்ஸ்பிளைன் தி லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் போர் மாடல். இது வந்து செகண்ட் சாப்டரோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் உங்களோட குவார்டர்லிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? இதில் என்னது? சாப்டர் 2ஓட கொஸ்டின். சாப்டர் 2 லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் போர் அட்டாமிக் மாடல். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? ஸ்டேட் மாடர்ன் பீரியாடிக் லோ. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். என்ன? 2 சென்டென்ஸ் இருக்கா? ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அட்டாமிக் நம்பர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிளான ஒரு லோ தான், ஈஸியாக படிச்சிடலாம். ஓகேவா? இது வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மாடர்ன் பீரியாடிக் லோ. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இன்னொரு பீரியாடிக் லோ இருக்கு. மாடர்ன் பீரியாடிக் லோ வந்து என்ன? கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸோட அது பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அட்டாமிக் நம்பர்ஸ். ஓகேவா? இது வந்து என்ன சாப்டர்?
சாப்டர் 2 இதுவும் சாப்டர் 2 தான். ஆல்ரெடி புக் பேக்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. புக் பேக் கொஸ்டின் நம்பர் 24 ஓகேவா. புக் பேக் கொஸ்டின் நம்பர் 24th கொஸ்டின் வந்து சேம் கொஸ்டின் தான் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்ன யூசஸ் ஆஃப் ஹெவி வாட்டர்னு கேட்டிருக்காங்க. யூசஸ் ஆஃப் ஹெவி வாட்டர் அது என்னது 4th சாப்டரோட கொஸ்டின். 4th சாப்டர் புக் பேக்ல கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 33 கொஸ்டின் நம்பர் 33ல ஆல்ரெடி இந்த கொஸ்டின் தான் இருக்குது ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்ன கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர். இது எந்த சாப்டரோட கொஸ்டின் 6th சாப்டரோடது ஓகேவா. 6th சாப்டர் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்ன ஸ்டேட் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், படிக்கிறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும் ஓகேவா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 மார்க்ஸில் எல்லாமே சிம்பிள் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து இந்த டோட்டலாக சென்டென்ஸ் பார்த்தோன்னா 4 சென்டென்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஈஸியாக படிச்சிடலாம் ஓகேவா. ஈஸி தான் ஆல்மோஸ்ட். இதுலேயும் புக் பேக் கொஸ்டின்ஸ் நிறைய வந்திருக்கு ஓகேவா. தெர்மோடைனமிக்ஸ் எந்த சாப்டர் 7th சாப்டர். இது வந்து ஆல்ரெடி புக் பேக்கில் கொஸ்டின் நம்பர் 26ல கேட்டிருக்காங்க ஓகேவா. நெக்ஸ்ட் டிஃபைன் ஒப்டிக்கல் ஐசோமரிசம். ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோவில் இந்த டாபிக் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். என்னென்னா ஆர்கானிக்கில் வந்து 11th சாப்டரில் இந்த ஒப்டிக்கல் ஐசோமரிசம் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து நல்லாவே பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா. இது வந்து என்ன சாப்டர்ஸ் 11th சாப்டர் ஆர்கானிக்கில் வர போர்ஷன் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இண்டக்டிவ் எஃபெக்ட். இதுவும் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் அந்த வீடியோவில் வந்து 12th சாப்டரில் இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. இண்டக்டிவ் எஃபெக்ட், மீசோமரிக் எஃபெக்ட், எலக்ட்ரோமரிக் எஃபெக்ட், அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லாவே பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா. இது வந்து என்னது 12th சாப்டரோடது. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் தி இஃபெக்ட் ஆஃப் இனர்ட் கேஸ் ஆன் தி ரியாக்ஷன் அட் ஈக்குலிபிரியம். ரியாக்ஷன் என்னது ரியாக்ஷனில் வந்து இனர்ட் கேஸோட ஈக்குலிபிரியம் இருக்கிற ஒரு ரியாக்ஷனில் வந்து இனர்ட் கேஸோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நல்லாவே வரும், உங்களுக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகேவா. இது வந்து 8th சாப்டரோட போர்ஷன். 8th சாப்டர் ஓகேவா. 8th சாப்டர் ஆல்ரெடி புக் பேக்கில் கொஸ்டின் நம்பர் 38 புக் பேக் கொஸ்டின் நம்பர் 38ல் இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ புக் பேக் கொஸ்டின்ஸ் நல்லாவே பார்த்து வச்சுக்கோங்க. மறுபடியும் ரிப்பீட் பண்ணி நிறைய தடவை நான் ரிப்பீட் பண்ணி சொல்கிறேன். புக் பேக் கொஸ்டின்ஸ் நல்லாவே பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா. அது படித்தாலே போதும், நல்ல மார்க் குவார்ட்டர்லிக்கு ஸ்கோர் பண்ணிடலாம். குவார்ட்டர்லிக்கு இல்லை, பப்ளிக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்ன 3 மார்க் கொஸ்டின். டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். என்னது ஃபர்ஸ்ட் சாப்டரோட கொஸ்டின். இது ஆல்ரெடி புக் பேக் கொஸ்டின் நம்பர் 30 ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் சிம்பிள் தான். இது ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் டிப் சொல்லித்தரேன். ஆக்சிடேஷனுக்கு வந்து ஆயில் ஓகேவா. ரிடக்ஷனுக்கு REG அப்படின்னு நினச்சிக்கோங்க. OIL oxidation, REG for reduction. Oxidation is the loss of electron, reduction is the gain of electron. RIG ஓகேவா. RIG reduction is the gain of electron. Oxidation வந்து loss of electron, reduction வந்து gain of electron. அதே மாதிரி ஆக்சிடேஷனில் வந்து எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆகுது. அப்போ என்னவா இருக்கும் ஆக்சிடேஷனில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆகும், ரிடக்ஷனில் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு டிக்ரீஸ் ஆகும் ஓகேவா. இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் ஹன்ஸ் ரூல் ஆஃப் மேக்ஸிமம் மல்டிப்ளிசிட்டி. செகண்ட் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. செகண்ட் சாப்டரில் இதில் வந்து இந்த ஹன்ஸ் ரூல் ஆஃப் மேக்ஸிமம் மல்டிப்ளிசிட்டி, பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப் பிரின்சிபல், அந்த குவாண்டம் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே இருக்குது. அது வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் டயகனல் ரிலேஷன்ஷிப் வந்து அந்த சாப்டர்லேயே இருக்கிறதுலே இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் அந்த கொஸ்டினில் வந்து இந்த அனாமலஸ் பிஹேவியர் இருக்குது இல்லையா, அது வந்து கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இது என்ன சாப்டர் 3. சாப்டர் 3ல வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 41 புக் பேக் கொஸ்டின் நம்பர் 41ல இந்த கொஸ்டின் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் ஐசோடோப்ஸ், ரைட் த நேம் ஆஃப் ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். என்னது டியூட்டீரியம், ட்ரிஷியம், அதுதானே. ஐசோடோப்ஸ்னா என்ன, ஹைட்ரஜனோட ஐசோடோப்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேவா. அது என்னது புக் பேக் கொஸ்டின் நம்பர் 32 புக் பேக் கொஸ்டின் நம்பர் 32 ஃப்ரம் தேர்ட் சாப்டர் ஓகேவா.
derive ideal gas equation. Ideal gas equation ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அது வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரிப்பீட்டடாக கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலே தெரியும். 2024 இல்லை 23 அதில் எல்லாமே இந்த கொஸ்டின் இருக்குது. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஐடியல் கேஸ் இக்குவேஷன் படிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு டெரிவேஷன் தான், இருக்கிறதுலே ஈஸியான டெரிவேஷன் தான் ஐடியல் கேஸ் இக்குவேஷன் டிரைவ் பண்ணுறது. ஓகேவா? அது என்னது? சிக்ஸ்த்து சாப்டர்லேருந்து நெக்ஸ்ட் வந்து சிம்பிளான ஒரு கொஸ்டின். டிஃபைன் எக்ஸ்டென்சிவ் அண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி வித் எக்ஸாம்பிள். என்ன சாப்டர்? செவன்த் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. டிஃபைன் எக்ஸ்டென்சிவ் அண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 31 கொஸ்டின். ஸ்டேட் லேஸ் ஷார்ட்லியஸ் பிரின்சிபல். சிம்பிள் தான். என்னது? எயித்து சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி புக் பேக்கில் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 32. ஓகேவா? புக் பேக் கொஸ்டின் நம்பர் 32ல் சேம் இதே கொஸ்டின் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கிவ் ஐயூபேக் நேம் ஃபார் தி ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ். இது என்ன சாப்டர்? 12th சாப்டரோடது கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 16. புக் பேக் கொஸ்டின் நம்பரில் 16ல் சேம் கொஸ்டின் தான் இருக்குது. ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஆர்கானிக்கில் வந்து ஐயூபேக் நேம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஈஸியாக ஆர்கானிக் கொஸ்டின்ஸ் ஹேண்டில் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஓகேவா? சாரி, ஒரு கொஸ்டின் விட்டுட்டு. வாட் அபவுட் ரெசனன்ஸ்? இது வந்து 11th சாப்டர். ஓகேவா? வாட் அபவுட் ரெசனன்ஸ் வந்து 12th சாப்டரில் ஆல்ரெடி இருக்குது. கொஸ்டின் நம்பர் 16. இது வந்து கிவ் தி ஐயூபேக் நேமிங். ஐயூபேக் நேம் வந்து 11th சாப்டரில் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 38ல் கேட்டிருக்காங்க. இதோட ஐயூபேக் நேமிங். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 5 மார்க் கொஸ்டின். ஓகேவா? An acid found in tamarins on analysis show following percentage of composition: 32%, 4% of hydrogen, 64% of oxygen. Find the umbilical formula. Already இந்த 11th ஓட chemistry important questionல first chapterல என்னெல்லாம் importantனா empirical formula and molecular formula calculation. next அதில் 5 மார்க்கில் வரதுக்கு என்னெல்லாம் சான்ஸ் இருக்குன்னா redox reactionல இருக்கு இல்லையா, அதில் balancing techniques, ion electron method and oxidation number method. அதுதான் இந்த சாப்டரில் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து 5 மார்க்கில் வரதுக்கு சான்ஸ் இருக்கிற கொஸ்டின். ஸோ அதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எம்பிரிக்கல் ஃபார்முலா, மோலிகுலர் ஃபார்முலா கால்குலேஷன். நெக்ஸ்ட் வந்து எய்தர் வந்து அயன் எலக்ட்ரான் மெத்தட் இல்லாட்டி ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட். ஸோ இது எந்த சாப்டர்? ஃபர்ஸ்ட் சாப்டர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சாப்டர். நெக்ஸ்ட் ஆர் கொஸ்டின் இதில் இருந்து கேட்டிருக்காங்க. டி ப்ராக்லி ரிலேஷன் வந்து டிரைவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதோட செகண்ட் பார்ட் வந்து விச் குவாண்டம் நம்பர்ஸ் ரிவீல் தி இன்ஃபர்மேஷன் அபவுட் ஷேப், எனர்ஜி, ஓரியன்டேஷன் அண்ட் சைஸ் ஆஃப் ஆர்பிட்டல். இது என்னது? செகண்ட் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு 5 மார்க் கொஸ்டின் இல்லையா? டி ப்ராக்லி ரிலேஷன் வந்து டிரைவ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து எந்த குவாண்டம் நம்பர் வந்து ஷேப், எனர்ஜி, ஓரியன்டேஷன் அண்ட் சைஸ் ஆஃப் ஆர்பிட்டல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஓகேவா? சாப்டர் 2ல இருந்து. நெக்ஸ்ட் வந்து என்ன? வாட் ஆர் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ்? கிவ் ஒன் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து அதில் சப்டாபிக் வந்து எக்ஸ்பிளைன் தி பீரியாடிக் ட்ரெண்ட் ஆஃப் அயனைசேஷன் பொட்டன்ஷியல். ஓகேவா? இது வந்து என்னது? தேர்ட் சாப்டரோட கொஸ்டின். தேர்ட் சாப்டர். இதில் வந்து இதில் வந்து இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா பீரியாடிக் ட்ரெண்ட் இன் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் கேட்டிருக்காங்க. இன்னொரு கொஸ்டின் வர்றதுக்கு என்ன சான்ஸ் இருக்குன்னா எலக்ட்ரோநெகட்டிவ் வந்து குரூப்லேயும் பீரியட்லேயும் எப்படி டிஃபர் ஆகுது, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து தேர்ட் சாப்டரில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பி, அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓர் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கிற கொஸ்டின் தான். ஆர்த்தோ ஹைட்ரஜன்னா என்ன, பேரா ஹைட்ரஜன்னா என்ன. நெக்ஸ்ட் வந்து ஹவு டு யூ கன்வெர்ட் பேரா ஹைட்ரஜன் இன்டு ஆர்த்தோ ஹைட்ரஜன். ஓகேவா? இந்த கொஸ்டின் ஆல்ரெடி அந்த வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நல்லா படித்து வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 35. இது எந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க? ஃபோர்த் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து derive the value of critical constants in terms of van der Waals equation. List the characteristics of internal energy. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இது ஆல்ரெடி கொஸ்டின் நம்பர் 41ல கேட்டிருக்காங்க ஃப்ரம் 8th சாப்டர். ஓகேவா? 8th சாப்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் இதோட ஒரு கொஸ்டின் என்ன? ஓகே இது லிஸ்ட் தி கேரக்டரிஸ்டிக் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி தான் ஒரு கொஸ்டின். அது வந்து என்ன?
செவன்த் சாப்டர் அதாவது தெர்மோடைனாமிக்ஸ் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதை வந்து இப்படி மிக்ஸ் பண்ணியும் கேட்கலாம், இல்லாட்டி ஒரு சாப்டர்லேருந்தே கேட்கலாம். எப்படி வேணாலும் கேட்கலாம். எல்லாத்துக்குமே ரெடியாக இருந்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கேபி அண்ட் கேசி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கேபி அண்ட் கேசி ஆல்ரெடி குவிக் பேக் கொஸ்டின் நம்பர் 28ல் இருக்குது. ஃப்ரம் சாப்டர் 8th chapter. ஓகேவா? டிஸ்கிரைப் தி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தியர் ஸ்ட்ரக்சர். இது வந்து இன்ட்ரடக்ஷனில் தான் இருக்குது. அதாவது 11th chapter. இது வந்து ஆல்ரெடி புக் பேக்கில் கேட்டிருக்கு. கொஸ்டின் நம்பர் 32. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 32. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் என்ன? எக்ஸ்பிளைன் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமரிசம் இன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். 11th chapterல வந்து ஐசோமரிசம், ஒப்டிக்கல் ஐசோமரிசம், ஜோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் அப்படின்னு இல்லையா? அது வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 5 மார்க்கில் எப்படியும் ஒரு கொஸ்டின் ஆர்கானிக்ல இருந்து அது வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் என்ன சாப்டர்? 11th chapter. ஓகேவா? 11th chapter. நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலக்ட்ரோஃபைல்ஸ் அண்ட் நியூக்ளியோஃபைல்ஸ்? கிவ் எக்ஸாம்பிள். சிம்பிள் கொஸ்டின் தான். ஒன்று வந்து எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்ட், இன்னொன்று வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் காம்பவுண்ட். 2-3 எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்தா போதும். அந்த கொஸ்டின் ஓவர். ஈஸி கொஸ்டின் தானே? என்ன சாப்டர்? 12th chapterலேருந்து கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி புக் பேக்லேயே இந்த கொஸ்டின் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 17. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 17லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த ஹோல் கொஸ்டின் பேப்பர்லேயே பார்த்தோன்னா புக் பேக் கொஸ்டின் நிறைய இருக்குது. ஸோ எல்லா சாப்டர்ஸோடையும் புக் பேக் கொஸ்டின் ஒன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சேனலில் போட்டிருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அது ரெண்டுமே பார்த்தாலே போதும். குவார்ட்டர்லிக்கு நல்லாவே ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? எல்லாரும் நல்லாவே படிங்க. இந்த கொஸ்டின் இந்த மாதிரி இப்போ வந்து 2024 சால்வ் பண்ணிங்க. நீங்களே சால்வ் பண்ண பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு படித்து முடிச்சுட்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு ப்ராக்டிஸ் கிடைக்கும். எப்படி டைம் மேனேஜ் பண்ணணும், எந்தெந்த சாப்டர்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வருது, 1 மார்க்கில் எது ரொம்ப அதிகமாக இருக்குது, 5 மார்க்கில் எப்படியெல்லாம் கொஸ்டின் வருது, அந்த மாதிரி பார்த்து கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வரப்போகுது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.